Hi guys, welcome to our channel. We are Skill Genius. Java operators. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அசைன்மெண்ட், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு வேல்யூவோட பிட்டை ஆக்சஸ் பண்ணி பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்லாம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிட்டை ஆக்சஸ் பண்ணி ஆண்டு பண்ணுவோம், ஆறு, அப்புறம் எக்ஸ்ஆரு, அப்புறம் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அதுக்கடுத்தது டெர்னரி ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஆஃப் இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான். இப்போ கொஸ்டின் மார்க்குன்றது இஃப்பு, இந்த செமிகாலன்றது எல்ஸு. இந்த கொஸ்டின் மார்க்கு செமிகாலன் வச்சு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் டெர்னரி ஆப்ரேட்டரும் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா 16 பிட்ஸ், அப்புறம் 32 பிட்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, இப்போ 1 2 4 8 16 32 அப்படியே டபுள் ஆகிட்டே போவோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5ஓட பிட் வேல்யூ அப்படி 1 1 போட்டுட்டு, அப்போ 4, இப்போ 4 + 1ன்றது 5, அதனால 4க்கும் 1க்கும் 1 போட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் 0 அப்படின்ற வேல்யூ போட்டுறோம். இப்போ இது என்னதுன்னா 5 அப்படின்ற நம்பரோட பிட் வேல்யூ. இப்போ அடுத்து 3 அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு, இப்போ 2 + 1 அப்படின்றது 3, அது அந்த இடத்துல மட்டும் 1 அப்படின்னு போடுது, மிச்சம் எல்லா இடத்துலையும் 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இது 3 அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ 5 and 3 அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி எலாபரேட் பண்ணுறதுனா, இப்போ 5ஓட பிட் வேல்யூவை எழுதிக்கலாம் 0 0 1 0 1. அடுத்து 3 அப்படின்றத கீழே கீழே எழுதிக்கலாம் பேரலாக. இப்போ இந்த ஆண்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸாக ட்ரூத் டேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரூத் டேபிளில் ஆண்ட் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மற்ற எல்லா கண்டிஷன்லையும் ஆண்டில் ஃபால்ஸ் தான். இப்போ இங்கே வந்தோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரூ அதனால் 1 ட்ரூ, ஃபால்ஸு ட்ரூ இருக்குது அதனால் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றதுனால ஃபால்ஸ், மிச்சம் எல்லாமே ஃபால்ஸ். இப்போ 5 and 3க்கு 1 அப்படின்றது தான் ரிசல்ட்டு. ரிசல்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு 5 or 3 0 0, அந்த 5ஓட பிட் வேல்யூ எழுதிட்டு பேரலாக கீழே 3ஓட பிட் வேல்யூ எழுதுகிறோம் 0 1 1. இப்போ ஆர் என்னதுன்னா, எனி ஒன் கேஸ் ட்ரூவாக இருந்தால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அவுட்புட் ட்ரூ அப்படின்னு ஒரு தான் சொல்லியிருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரூ, இங்கே ஃபால்ஸ் ட்ரூ இருக்குது, ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ, மிச்சம் எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இதோட பிட் வேல்யூ இப்போ 1 2 4, இப்போ 4 + 2 6, 6 + 1 7. இப்போ இந்த இதுக்கு 7 அப்படி தான் ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்தது 5 எக்ஸ்ஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. 5 3, இந்த சிம்பிள் தான் எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், கேப் சிம்பிள். 5ஓட பிட் வேல்யூ எழுதிட்டு பேரலாக கீழே 3ஓட பிட் வேல்யூ எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்ஆரில் ரெண்டுமே சேமாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு வரும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு வரும். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ். இங்கே வந்தால் ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது அதனால் ஃபால்ஸு, இது சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் ட்ரூ, சேஞ்ச் ஆகிருக்கு ட்ரூ, இதெல்லாம் சேமாக இருக்குது அதனால் எல்லாமே ஃபால்ஸ். இப்போ இதோட வேல்யூ என்னென்னா, ரிசல்ட் 6 2 4, 4 + 2 6 அப்படின்னா. டெர்னரி ஆப்ரேட்டர்.
டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்குல்ல அதோட இதுதான். இப்போ இஃப்னா கொஸ்டின் மார்க்கு, எல்ஸ்னா இந்த செமிகாலன் சிம்பிளை தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே டெர்னரி ஆப்ரேட்டர்ஸில். அதே கான்செப்ட் தான், இஃப் எல்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான். இப்போ வந்து ஓட்டிங் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஓட் போடுறதுக்கு நமக்கு வந்து ஏஜ் வந்து ஒன்று 18 இருக்கணும், இல்லைனா 18 அபோவாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இன்ட்டு ஏஜ் அப்படின்ற வேரியபிளில் 17 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் இந்த கொஸ்டின் மார்க் வந்து இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது, இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது இங்கே வந்து எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட், இது வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிற ஸ்டேட்மெண்ட், அதனால் டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். எலிஜிபிள் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்றது செமிகோலன் வச்சுட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது வந்து கண்டிஷன், இந்த கண்டிஷனை தான் செக் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் அதில் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா இஃப் ட்ரூனா எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். எல்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு. இப்போ வந்து நமக்கு ஏஜ் வந்து 18 வச்சுருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, நாட் எலிஜிபிள் அப்படின்றது தான் அவுட்புட்டாக வரும். இப்போது ஒரு கோடிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஃபைலில் வந்து ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் 2.java அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்குவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். தென் ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main உள்ள string args and then இப்போ வந்து int ஏன்ற வேரியபிளில் 5 ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிட் வைஸ் தான் நம்ம பார்க்குறோம். நான் வந்து சைட்லேயே கமெண்ட் லைனில் வந்து அந்த 5ன்றதுக்கு வந்து பிட் நம்பர் எழுதுகிறேன். என்னன்னா 0 1 0 1 அண்ட் இன்ட்டு பி அப்படின்னு ஒரு வேரியபிளில் 3ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட பிட் வேல்யூ 0 0 1 1 அண்ட் ஆப்ரேஷன் பிட்வைஸ் அண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தோன்னா இது என்ன பண்ணும், ஏவோட வேல்யூ ஆனது 5, இப்போ 0 1 0 1ன்ற வேல்யூ, அப்புறம் அண்டு 0 0 1 1 அதுதான் 3யோடது. நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரூத் டேபிள் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதில் என்ன ஆன்சர் வரும், 0 0 0 1 அப்படின்னு வரும். இப்போ இதோட வேல்யூ என்னது, இந்த பிட் வேல்யூவோட வேல்யூ வந்து 1. இப்போ வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். system.out.printlnல டபுள் கோட்ஸில் bitwise and of A and B இதை வந்து ப்ளஸ் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் தான்
இந்த ரிசல்ட்டில் தான் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். செமிகாலன். அண்ட் தென் ஒரு டெர்னரி ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள். இதில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் மெசேஜ் அப்படின்ற வேரியபிள் இது என்ன சொல்லியிருக்கோன்னா, இப்போ கண்டிஷனில் வந்து ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு செக் பண்ணுறோம். ஏ கிரேட்டர் தென் பி. இஃப்க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், question mark, அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு எல்ஸில் செமிகாலன். எல்ஸில் வந்து பி இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு செமிகாலன். அண்ட் தென் அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். system dot out dot println ternary result. இதில் மெசேஜ் அப்படின்ற வேரியபிளை கொடுக்குறோம். ஏன்னா மெசேஜ்ன்ற வேரியபிளில் தான் வந்து இதோட அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது டெர்மினல், நியூ டெர்மினல். இங்கே வந்து நம்ம கம்பைல் லைன் என்னது, ஜாவா சி ஃபைல் நேம் ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் 2.java என்டர். எரர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜாவா ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் 2. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம இங்கே வந்து அவுட்புட் சொல்லியிருந்தோம் 1. இதோட ஆன்சர் 1ன்னு வந்துருச்சு. இப்போ ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ, அதனால் ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு வந்து அவுட்புட் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி 2 ஒர்க் அவுட்டு. அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னதுன்னா, இப்போ வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 6 அண்ட் இன்ட் பி ஈக்குவல் டு 4ன்ற 2 வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 வேரியபிளையும் ஆர்ன்ற ஆப்ரேட்டர் வச்சு கம்பைன் பண்ணி இதில் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஒரு நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து ஈவனா இல்லை ஆடா அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணணும்.